ஒலிய பயன்படுத்தி என்ன செய்வார்? பறக்கிறது. இன்னும் ஒரு சிறப்பு இருக்கு பிள்ளைகள். இவர் கற்காக்க போக மாட்டார், ஆய் போக மாட்டார். என்ன செய்வார்? சாப்பிட்ட சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட்டு செமிச்சு முடிய திருப்பி வாயால காட்டி போவார். சரிதானே? வாயாடிதான் இவற்ற சிறப்பு. பறந்து கொண்டு பால் பறக்கிற பறவை பால் ஊட்டும். குட்டியிட்டு பால் கொடுக்கிற பறவை. சரி, முட்டையிட்டு அடை காக்கிற விளையாட்டு ஒன்றும் இல்லை. நாயெல்லாம் ஆடுகள் மாடுகள் மாதிரி குட்டிகளும் பால் கொடுக்கும், பறக்கும். சரிதானே? ரைட். சமாதான பறவை எது? எல்லாரும் கதைக்கோணும். இதுல 2-3 பேர்ட்ட மைக் வேலை செய்யவே இல்லை. சரியா? போட்டுட்டு பார்த்து கொண்டே இருக்கிறீங்களோ என்ன வழியா? புறா. சமாதான பறவை புறா. இதெல்லாம் திரும்பி படிக்க தேவையில்லை, இன்னையோட முடிச்சிருவோம். சரியா? ரைட். அகர வரிசைப்படி சொற்களுக்கு பொருள் கூறும் நூல். அகராதி. என்னண்டா, உங்களுக்கு ஒரு சொல்லுக்கு அர்த்தம் தெரியவில்லை, ஒரு தமிழ் சொல்லோ இங்கிலீஷோ என்னவோ, தமிழ் அகராதி என்றா தமிழ் அகராதியில ஒரு சொல்லுக்கு அர்த்தம் தெரியல இல்லை என்று பார்க்கணும்னா இந்த புத்தகத்தை எடுத்து பார்க்கலாம். அவள் பெரிய கட்டு புத்தகமா இருக்கும். அவ்வளவு சொல்லுக்குள்ளே எங்க தேடி பிடிக்க முடியாது, கிடைக்கலோ. அதாலதான் என்ன செய்வினம் என்றா பிள்ளைகள், ஆனா வரியில உள்ள சொற்கள் எல்லாத்தையும் முன்னு போடுவாங்க. பிறகு ஆவண்ணா வரியில, ஈனா வரியில உள்ள சொற்கள் எல்லாம் அந்த ஓர்டர்ல போகும். இது காணாவரி, காவண்ணா வரி, காணா காவண்ணா அப்படியே போகும். சரிதானே? என்ன செய்யும்? ஆங்கில எழுத்து ஓர்டர்ல அப்படியே போகும். அப்ப நீங்கள் என்ன செய்யலாம்? இப்ப உதாரணத்துக்கு கமலம். கமலம் என்ற சொல்லு தேவைன்னா நீங்க என்ன செய்யலாம்? தட்டி கொண்டு போய் காணாவரி எங்க இருக்குதோ அதுக்குள்ள பார்க்கலாம். சரிதானே? காணா காவண்ணா ஒழுங்குகளே ஓட்டு பார்க்கலாம். இப்ப அம்புயம் என்ற சொல்லு பார்க்க போறீங்கன்னா என்ன செய்யும்? உங்களுக்கு தெரியும், முதலாவதா கிடக்கும் ஆனா ரெண்டு எழுத்துக்குள்ள இருக்கும், ஆனா வரிக்குள்ள இருக்கும், மகர வரிசையில் ஆனாக்குள்ள. அப்ப புத்தாது என்ன, அந்த பெரிய கட்டு புத்தாக்க இலகுவாக பார்க்கலாம். எந்த சொல்லு தேவையோ அது. அதே மாதிரிதான் இங்கிலீஷுக்கும். சரிதானே? நாங்க படிப்போம். நாங்கள் அகர வரிசையில் எப்படி சொற்களை ஒழுங்குபடுத்துறது என்று படிப்போம். சரியே? ரைட். இது அகர வரிசைப்படி சொற்களுக்கு பொருளுக்கு பொருள் கூறும் நூல். சரிதானே? சிகைக்காய் என்ற சொல்லி இருக்கு. சிகைக்காய் இந்த சொல்ல நீங்கள் என்னென்று கண்டுபிடிக்கணும்டா என்ன செய்வியல் இந்த புத்தாதி எடுத்து? சிகைக்காய் எங்க சீனா வரிய பாப்பியல் என்ன? சானா சாவன்னா சீனா சீனாண்டு போகுமல்லோ என்ன? உங்களுக்கு என்ன செய்ய வேணும்? அந்த என்ன ஒழுங்கு எல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டும். சரிதானே? ரைட். அடுத்தது, வியாபார நோக்கம் இல்லாது அன்பின் அடிப்படையில் வழங்கப்படுவது. அன்பின் அடிப்படையில் வழங்கப்படுவது அன்பளிப்பு. என்ன வரும்? உங்களோட பிறந்த நாளுக்கு அன்பளிப்பு. இப்ப பிள்ளைகள் உங்களோட பிறந்த நாளுக்கு பிறந்த நாளுக்கு கிஃப்ட் ஒன்று கொண்டு வரணும், ஒரு பரிசு போதி செய்து கொண்டு வரணும். கொண்டது உங்களுக்கு பிறந்த நாளுக்கு தந்துட்டு காசு பண்ணி கொண்டு போயிடும். அப்படி கொண்டாங்க காசு இல்லத்தானே? அது என்ன செய்யறது? அன்பா பாசத்தோட தந்துட்டு போறது. அன்பின் அடிப்படையில் ஒருவருக்கு வழங்கப்படுவது அன்பளிப்பு. சரிதானே? அன்பின் அடிப்படையில். இப்ப நான் அன்பளிப்பு பிள்ளைகள் இந்த லீனாவை தூக்கிட்டு நாங்கள் இந்த லீனா போட போறோம். அன்பளிப்பு அது அழிக்கிறது. அன்பளிப்பு.
இது பாருங்க, அன்பளிப்பு இந்த லீனா இது பிள்ளைகள் அன்பை வழங்குறது, அன்பை வழங்குறது இந்த கொம்புளவுளீன் அன்பை வழங்குறது. இது அன்பை இல்லாம செய்யணும். இந்த லீனா போட்டு குடிக்க பாருங்க, ஒரு எழுத்துக்குள்ள கருத்து எங்க போய் மாறுறது. அன்பு செய்வது இல்லாமல் செய்தல் அன்பளிப்பு. சரியே, ரைட். ஒருவர் தன்னை பற்றி தானே கூறுவது. ஒருவர் தன்னை பற்றி தானே கூறுவது. சுயசரிதை. என்ன செய்யறது? தன்னை பற்றி தானே கூறுவது சுயசரிதை. சரியோ? சுயசரிதை என்ன? உதாரணத்துக்கு ஓட்டை பானை ஒன்று தனது சுயசரிதையை கூறும் கழுதுக. நாங்க என்ன செய்வோம்? நாங்கள்லாம் ஓட்டப்பானை எழுதுவோம். என்ன, நான் இந்த இடத்திலே அலுமினிய கம்பெனியில் ஒரு பானையாக உருவம் பெற்றேன், என்னை காசு கொடுத்து வாங்கினார்கள், தங்கள் தேவை முடியும் வரை என்னை பயன்படுத்தினார்கள், எனது அடிப்பகுதியில் ஒரு துளை ஒன்று ஏற்பட்டதனால் என்னை தூக்கி வீசி விட்டார்கள், இப்பொழுது நான் ஒரு மூலையில் இருந்து அழுது கொண்டிருக்கிறேன் என்ன இந்த ஓட்டப்பானை சொல்லும். இதுதான் முடியும் சுயசரிதை. யார் யார் தங்களை பற்றி சொல்லினோமோ அது சுயசரிதை. சரியே, ரைட். யாவர்க்கும் இல்லை என்றாது கொடுக்கும் தன்மை உடையவர். இந்த அவனுக்கு ஒண்ணு கொண்டு போட சொல்லி கொடுத்துருவார். யாரால்? யாவர்க்கும் இல்லை என்னாது கொடுக்கும் தன்மை உடையவர். வள்ளல். என்ன வள்ளல்? பாரி வள்ளல் பாரி வள்ளல். இந்த அரசன் பிள்ளையால் இந்த இது காட்டுக்கு போக ஒரு கொடி என்ன செய்யறது? முல்லை கொடி படர்றதுக்கு இடமில்லாமல் இருந்துதான் நிலத்துல கிடந்து ஒழுங்கா படர முடியும். தன் காட்டோட தேரை கொண்டே அந்த கொடிக்கு அதுல விட்டுட்டு தேருக்கு மேல அந்த கொடியை தூக்கி படர விட்டவர். அவ்வளவுக்கு வள்ளல்னு சொல்லி சொல்றாங்க. சரியே, பிள்ளைக்கு தேர் கொடுத்த பாரி. பிள்ளைக்கு தேர் கொடுத்த பாரி மன்னன். சரிதானே? இவர்தான். அதெல்லாம் நான் இந்த படத்தை போட்டு காட்டிக்கிறேன். சரியோ, ரைட். சரி உள்ளே ரைட். அப்ப இதுகள் பொய்க்குவோம். ஒவ்வொரு விடயமா தந்து கிடக்கு. படங்களோட காட்டினா உங்களுக்கு ஆழமாக மனசுல பதியும் என்பதற்காக போட்டு கிடக்கு. சரிதானே? அப்ப இது என்ன செய்யணும்? அப்படியே மனசுல போட்டு வையுங்கோ. சரிதானே? என்னடா பிள்ளை பெற்றாரும் கவனிங்கோ. இப்ப இருக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இப்பயே படிக்க முடியுங்கோ. பிறகு பின்னுக்கு போடலாம், படிக்கலாம் தயவு செய்து நினைக்காதீங்க. ஏனென்றா பள்ளிக்கூடத்துல பேப்பர் செய்ய தொடங்குவாங்க. 4 பேப்பர் 5 பேப்பர் 6 பேப்பர் இவற்றை பள்ளிக்கூடம் முடிய விட்டு ஒரு நாளைக்கு 2 பேப்பர் செய்ய வேண்டி வரும். வீட்டை திருப்பி படிக்க சந்தர்ப்பம் கிடைக்காது. அதனால இந்த விடயங்கள், இந்த இங்கிலீஷ் இது எல்லாத்தையுமே பிள்ளைக்கே படிக்க வைக்கணும். சரிதானே? பிறகு சேர்த்து வைக்க கூடாது. அடம்பன் கொடியும் திரண்டான் மிடுக்கு எனும் பழமொழியின் கருத்தை தரும். ஒற்றுமையே பலம். கேள்விய வடிவா வாசிங்கோ. அடம்பன் கொடியும் திரண்டான் மிடுக்கு எனும் பழமொழியின் கருத்தை தரும் இன்னொரு பழமொழி. நுண்ணறிவுல பார்க்க போறோம். இதுல சரியே, நுண்ணறிவு என்ன பார்க்க போறோம்? பாருங்க, இந்த கணக்க பாருங்கோ, வடிவா ஆழமாக பாருங்க. ஏயையும் பியையும் கூட்டினா 60 வருகுதாம். ஏயையும் சியையும் கூட்டினா 50 வருகுது. பியையும் சியையும் கூட்டினா 40 வருது. ஏபிசி ஆகியவற்றின் பெறுமதியை தனித்தனியே காண்க. ஏ எத்தின, பி எத்தின, சி எத்தின என்று காண முடியும்.
சரியோ? A 35, ம், B 25, C 15. ம். A 35, B 25, C 15. Right. நிறைய பேர் நீங்க புதுசா வந்தாங்கலாம் போன்ல தான் ஜாயின் பண்ணியிருக்கு. உங்களோட பேரை போன்ல டைப் பண்றீங்களே இல்லைலாம் போனுன்ற பேரா தான் கிடக்குது. 2-3 பேர் தான் இதுல பேர் அடிச்சிருக்கிறீங்க வாங்க. ரைட், பாருங்க பிள்ளை நான் இதை காட்டியிருக்காரன். A 35, B 35. Sir, A 35, B 25, C 15. ரைட், பாருங்க பிள்ளைகள் ஏசாக அப்படி தந்தா என்ன செய்யறதுண்டா இந்த மூண்டையும் கூட்டி போட்டு 2ஆல பிரிச்சு விட்டியலண்டா முழுமையான ஏசக பீசக தீட்ட வரும். சரிதானே? வழியா பாருங்க. முதலாவது ஸ்டெப் 1, முதலாவது நீங்க செய்ய வேண்டியது என்ன செய்யணும்? மூண்டையும் கூட்டணும். 50, 60, 40 கூட்டினா 150. இரண்டாவது ஸ்டெப் என்ன செய்ய போறீர்கள்? சரிதானே? 150 2ஆல பிரிக்க போறீர்கள். பிரிச்சா வாரது 75. இந்த 75 யாருண்டா ஏபிசி 3 பேரையும் கூட்டுத்தொகை. ஏபிசி 3 கூட்டுத்தொகை. சரிதானே? 3 கூட்டினா வரும். ஏன் இதை நாங்கள் கூட்டி 2ஆல பிரிக்கிறோம்டா பிள்ளைகள் பாருங்க. 3 கூட்டிபடியே 2ஆல பிரிக்கிறோம்டா பாருங்க. இந்த 60க்குள்ளையும் இருக்கா ஏ இருக்கிற உண்மை இல்லையோ? ஏபி தானே 60. 60க்குள்ள ஏ பெறுமதியும் இருக்கு. இந்த 50க்குள்ளையும் ஏ கிடக்கு. 60க்குள்ளேயும் ஏ இருக்குது, 50க்குள்ளேயும் ஏ இருக்கு. அதே மாதிரி 60க்குள்ளேயும் பி இருக்குது, இந்த 40க்குள்ளேயும் இருக்குது. அப்ப எங்கட கருத்துப்படி பாருங்க என்ன செய்யுது? 2A 2B 2C, 2 தடவை A 2 தடவை B 2 தடவை C. அவரை கூட்டத்தாம்புள்ள 150 பேரு. 150 என்ன? 2A 2B 2C. அதனாலதான் எங்களுக்கு ஒரு A ஒரு B ஒரு C தேவை என்றபடியா அந்த 150 2ஆல பிரிக்கிறோம். பிரிச்சா A B C இந்த முறை வரும். சரிதானே? இதுதான் விடயம். இப்ப இங்க என்ன கேள்வி கேட்டுக்கிறாங்க இப்ப உங்கள்ட்ட? சரியோ? என்ன கேட்டுக்கிறாங்க? தனித்தனியே காணட்டாம். ஏ எத்தின பி எத்தினு. இப்ப நாங்க முதலாவது ஏய காண்றதுண்டா என்ன செய்யணும் வேண்டாம் பிள்ளைகள் பாருங்கோ. இது 75 இருக்கு தானே? இந்த 75ல மேலே இந்த லைன்ல ஏ இல்லைன்னு பாருங்க. 1 2 இந்த 3ல எது இல்லை இல்லையா? இதுலதான் ஏ இல்லை. அப்ப ஆகவே 75ல இருந்து இந்த 40 கழிச்சு விடுவோம். கழிச்சா 35. ஏன் ஏயும் சேர்த்துதான் 75 வந்தது. இதுல ஏ இல்லாமல் 40 இருக்குது. ஆகவே ஏ இந்த பெறுமதி 35. ரைட். இவன் இரண்டாவது கேட்கிறேன். பி இந்த காணணும் மட்டும் என்ன செய்ய முடியும்? பி இந்த காண்றது ஓப்பன்ல முன்னாடி இப்ப சொல்லுங்க. அவன் பி இந்த காண்றதுக்கு 75ல இருந்து 75ல இருந்து 75ல இருந்து முன்னேல் பாருங்கோ. 75ல இருந்து என்ன செய்ய போறீர்கள்? அடுத்த காண்றதுக்கு பி காண்றதுக்கு பாருங்க. 75ல இருந்து இந்த 50 கழிக்க போறீர்கள். 75ல இருந்து இந்த 50 கழிச்சு விட்டீங்க 25 வரும். ஏ இதுக்குள்ள ஏபிசி 75, ஏயும் சி 50ன்னா மிச்சம் 25. அதே மாதிரி தான் மூன்றாவது அடுத்த ஸ்டெப் பாருங்க. 75ல இருந்து 60 கழிச்சு விட்டீங்கன்னா 15 வருகிறது. அதுதான் சி. சரியோ? ரைட். அப்ப உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் படிக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தந்து எனக்கு என்ன செய்ய வேணும் என்று. இனி இதுக்குள்ள எப்படி கேள்வி கேட்டாலும் நீங்கள் இலகுவாக விடை எழுதலாம். பிள்ளைகள் ஏபிசிடி என்று ஏன் போட்டதுண்டா இப்படி உதாரணத்துக்கு பார்ப்போம். ஏக்கு ஒரு வயசு இருக்குது. ஏயினதும் பியினதும் வயதுகளின் கூட்டுத்தொகை இப்ப பாருங்க. கமலனினதும் விமலனினதும் வயதுகளின் கூட்டுத்தொகை 60. கமலினதும் பாலனினதும் வயதுகளின் கூட்டுத்தொகை 50. விமலனினதும் பாலனினதும் வயதுகளின் கூட்டுத்தொகை 40. எனில் மூவரினதும் வயதுகளை தனித்தனியே தருக.
காண்க என்று கேள்வி வரலாம். அப்போ கமலன் விமலன் அமலன் என்று சொல்லாமல் நான் அவற்றை பேருக்கு பதிலாக ஏபிசிடி என்று போட்டுக்கிறது. அப்படி கேள்வி வரலாம். இல்லையா அப்பளதும் என்னாசினதும் விலை 60 ரூபா, அப்பளினதோடையினதும் விலை 50 ரூபா, அப்படி வரலாம். இந்த விதமாகவும் இந்த கேள்வி வரலாம். அதனால நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த கேள்வியை உதாசீனப்படுத்தாமல் வடிவா இந்த மெதேட்டை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாடமாக்கி வடிவா பயந்து வச்சிருங்கோ. வேற வேற வடிவத்துல கேள்வி வரும். இது கிளியரண்டா தான் அது செய்யலாம். சரியோ? ரைட். யாருக்கும் புரிந்து கொள்ள கஷ்டமாக இருந்ததா? சொல்லுவாம். இல்லை சார். ஓகேயா? இல்ல ஓகே, ரைட், கிளியர். இல்லை சார். ஓ, நான் ஒரு தடவை தனித்தனிய கேள்வி கேட்கல இந்த வகுப்புல இருப்போம். ரைட், இப்ப பாருங்க அடுத்தது. இதுட்டு விடிய போடுங்க. அப்ப மெசேஜ்ல ரைட். இப்படி ஒரு பேணி இருக்குது. இதுக்குள்ள பந்துகள் இருக்குதாம். எப்படி இருக்குன்னா உட்பக்கம் தெரியாத பெட்டி ஒன்றினுள் 5 சிவப்பு நிற பந்து இருக்காம் பந்துகளும், 5 மஞ்சள் நிற பந்தும் இருக்காம், 5 நீல நிற பந்துகளும் இருக்காம். சரியோ? இது படிச்ச கேள்வி. போன வகுப்புல பார்த்தா அப்படியே திரும்பி வருது பாருங்க. தெளிவு வேற கொண்டக்கா போட்டு கிடக்கு பாருங்க. ரைட். இதுல ஒரு நீல நிற பந்தினை வெளியே எடுக்க வேண்டுமாய் பெட்டியில் இருந்து எத்தனை பந்துகள் எடுக்க வேண்டும்? என்ன 5 பந்து இருக்கா முடியல எங்களுக்கு. சரிய, உள்ளுக்க பார்க்காமல் நாங்கள் பந்தை கைவிட்டு விட்டு எடுக்க போறோம். சரி, எங்களை பந்தை பார்த்து எடுக்க. அப்ப என்னன்னு சொன்னா, ஒரு நீல நிற பந்தினை எடுக்க வேண்டுமாய் பெட்டியிலிருந்து எத்தனை பந்துகளை எடுக்க வேண்டும்டா பாருங்க. முதலாவதா நீங்க கைவிடுவீர்கள். கைவிட்டு எடுக்க முடியும் சிவப்பு பந்து வருது. 2வது கைவிடுதல் சிவப்பு வருது. 3வது கைவிடுதல் சிவப்பு. 4வது நீலம் பெருகவே இல்லை. அப்ப கைவிட்டு எடுக்க 5 சிவப்பு பந்தும் வந்துட்டு. பிறகு கைவிடுதல் மஞ்சள் பந்துலையும் மஞ்சள் மஞ்சளா வந்து 5 மஞ்சள் பந்தும் வெளியில வந்துட்டு எடுத்தாச்சு. இனி கைவிட்டா நிச்சயமாக எங்களுக்கு என்ன பந்து வரப்போகுது? எந்த பந்து வரப்போகுது? நீலம் சார். 5 பந்து முதலாவது எடுத்தாச்சு. 10 பந்தும் எடுத்துட்டோம். 11வது பந்து எடுக்கலாம் பிள்ளைகள். என்ன வரப்போகுது? 11 பந்துகளை எடுத்தால்தான் ஒரு நீல நிற பந்து வரலாம். சரிதானே? அப்ப நீங்க கிழமை முதலாவதாக தானே இருக்கு. அதை நாங்க நிச்சயமா சொல்லலாது. ஏன் பார்க்காதான் எடுக்க போறோம். என்ன ரைட். இந்த ஒரு விடயத்துக்குள்ளே பிள்ளைகள் விதமான நிறைய கேள்வி இருக்குது. 5 இந்த 3 பந்தையை வச்சு கொண்டு நிறைய கேள்வி கேட்கலாம். ஒரே நிறத்திலான 2 பந்து வேணும் என்றா என்ன செய்தியல்? ஒரே நிறத்திலான 2 சிவப்பு பந்து வேணும் என்றா என்ன செய்தியல்? அப்படி கேள்விகள் கணக்காக. அப்ப முதல் இந்த கணக்கை தெளிவாக விளக்கி வச்சிருந்தோம். சரிதானே?
இதை எப்படி மறக்கக்கூடாது. அடுத்தது அதே மாதிரி கேள்விதான் வருது பாருங்க திருப்பி. ஒரே நிறத்திலான ஏதாவது ரெண்டு பந்து. சிவப்புல ரெண்டு வரலாம், நீலத்துல ரெண்டு வரலாம், மஞ்சள் ரெண்டு, இது ஒன்று ரெண்டு வந்தா காணும் உங்களுக்கு. சொல்லுவா மெசேஜ்ல போன காமிப்பு இருக்க மலம் மலம் மலமாண்டு பிள்ளைகள் புதுசா வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் மெசேஜ் பண்ண பழகுங்கோ. பிள்ளைகள் நடைமுறையா யோசிங்கோ. இப்ப நீங்கள் இந்த பந்து எடுக்க இது வேற இல்ல, வேற வந்தா வந்துட்டு நீங்க நினைச்ச வந்து விரையில்லைன்னு நினைச்சு பார்த்து எடுப்போம். எடுக்கு விரையில விரையில எல்லாம் எடுத்து முடியத்தான் நீங்க நினைச்ச வந்து விரைவு. சரிதானே? பிள்ளைகள் இப்ப பேசிக்க கொஞ்சம் கணக்குகளை நாங்கள் டைம் இதா பார்ப்போம். பார்த்துட்டு பிறகு பயிற்சியெல்லாம் செய்ய வலிக்கிறீங்க. டைம் தந்து 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 செய்வேன். அதுக்கெல்லாம் நீங்க வடிவா செய்யலாம். சரியா? ரைட். இப்ப பாருங்க, அதே உட்பக்கம் தெரியாத பெட்டி என்ன 5 நீல நிற பந்து, 5 சிவப்பு, 5 மஞ்சள், 5 நீலம் இருக்கு. இப்ப எங்களுக்கு தேவை ஏதாவது ஒன்றுல 2 கலர் வந்தா சரி. சிவப்புல 2 அல்லது மஞ்சள்ல 2, நீலத்துல 2, ஏதோ ஒன்றுல 2 கலர் வந்தா சரி. ரைட். இப்ப எங்களுக்கு நாங்கள் ஏதோ ஒரு கலர் 2 பந்து ஒரே மாதிரி 2 பந்து வருந்தானே. முதலாவதாக கைவிடுறோம், ஒரு சிவப்பு வருது. சரி, இனி சிவப்பு தானே வரப்போதுன்னு திருப்பி கைவிட்டு பார்க்கிறோம், எடுக்கிறோம், மஞ்சள் வந்துட்டு. அப்ப சரி வராதானே, 2 கலர்ல வரணும், 2 ஒரே மாதிரி. திருப்பி கைவிடுற நீல நிறம் பந்து வந்துட்டு. அப்ப 3 பந்து எடுத்துட்டோம். 3ம் வரையில்லை எங்களுக்கு, ஒரே கலர்ல 2 பந்து வரவே இல்லை. இனி என்ன செய்ய போறோம்? திருப்பி 4வது தரம் கைவிடைக்க என்ன நடக்க போகுது சம்பவம்? 4வதா கைவிட்டா கண்டிப்பா இந்த 3ல ஏதோ ஒரு கலர் வருந்தானே பிள்ளைகள். என்ன கண்டிப்பா இந்த 3 கலர்ல ஏதோ ஒரு கலர் ஒன்று வரும். அப்ப எங்களுக்கு 2 பந்து வந்துடுமோ இல்லையே? அப்ப எத்தனை பந்து எடுக்க வேணும்னா 4 பந்து வந்தாலும் சரிதானே? என்ன விடு, எடுக்க எடுக்க நீங்க நினைச்சது வெறே இல்லை. அது அப்படிதான் பார்ப்போம். ரைட். ரைட், சரிதானே? ரைட். இதே கேள்வியை தான் பிள்ளைகள் இனி என்ன கேட்பினோம்டா, 2 நீல நிற பந்த தேவையண்டா என்ன செய்வியல் என்று கேட்டா நீங்க என்ன செய்வீங்க? இப்ப சொல்லுங்க, இதே கணக்கை வச்சு கூட சொல்லுங்க. எனக்கு 2 நீல நிற பந்து வேணும். 2 எத்தனை எடுக்க வேணும்? 2 நீல நிற பந்து வேணும். 2 நீல நிற பந்து வரும். 4 பந்தியோ இல்ல முதலாச்சும் வருது. அடுத்து என்ன? அடுத்த சிவன் சிவப்பு வந்தது. 2 6 வடிவா பாருங்க. எனக்கு 2 நீல நிற பந்து வாரம் சரிதான். எனக்கு 2 நீல நிற பந்து. இப்ப நீங்க கைவிட்டு எடுக்கு 2 நீளம் தான், நீளத்துல 2 வேணும். கைவிட்டு எடுக்கிறீர்கள் பிள்ளைகள், சிவப்பு வருகிறது. திரும்ப கைவிட்டு எடுக்கிறீர்கள், சிவப்பு. எடுக்க 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 5 சிவப்பு வந்துட்டுது. திருப்பி கைவிடுறீர்கள், என்ன செய்யுது? திருப்பி எடுக்க எடுக்க 5 மஞ்சள் வந்துட்டுது. அப்ப 10 பந்து எடுத்துட்டோம். 2 நீளம் வரவே இல்லை. இனி கண்டிப்பா கைவிட்டா என்ன செய்யும்? ஒரு நீல பந்து வரும். ஆனா எங்களுக்கு 2 நீல பந்து உதவ
அப்ப என்ன செய்வோம்? இன்னும் ஒரு கை விட்டு எடுப்போம். அப்போ 12 பந்து எடுத்தா தமிழில் ஒரே ரெண்டு நீல பந்து எடுக்கலாம். சரிதானே? 2 நீல பந்து எடுக்கலாம். 12 பந்தையும் எடுப்போம். நான் சொன்னான் இந்த எடுக்க வேறு கலர்லாம் இருக்குது என்று யோசிக்கும். நான் நீங்க கை விடுற டைம் எல்லாம் வேறு கலர்லாம் வந்து கொண்டே இருக்குது. எப்ப நீங்க எதிர்பார்த்த கலர் இருக்குதோ அப்பதான் அந்த தடவையா இருக்கும். சரிதானே? இதுதான் பிள்ளைகள் விஷயம். ரைட், நாங்க இனி அடுத்த கேள்வி பிரதான கேள்விக்கு போவோம். சரியா? ரைட் ரைட் பாருங்கோ. அதை பிரதானமாக பார்க்க போற நுண்ணறிவு கேள்வி. ஏறுவது சறுக்கிறது. படத்தோட காட்டியிருக்கு. கேள்விய வடிவா வாசிங்க எல்லாரும் இருக்கா? எங்க மிருநாளினி வாசிங்க, அவன் கேள்வி இருக்கா? சௌரா ஆதி எங்க இருக்க வாசிங்க, அவன் இருக்கா? அது ஆகிய ஒரு அடி எடுத்தா 2 அடித்தேன். 2 அடித்தான் 10 முறை பாயம். ரைட்டு, சொல்லுங்க. பரம்பா 20 அடி ஆழமான கிணறு ஒன்றில் வெளியே வர எத்தனிக்கும் தவளை ஒன்று 3 அடியாயும் போது 1 அடி சறுக்கு என்றது எனின் அது எத்தனையாவது பாய்ச்சலில் கிணற்றை விட்டு வெளியே வரும்? பாருங்கோ. கேள்வியை சொல்றப்ப நீங்கள்லாம் யோசிக்க முடியாது. சரிதானே? 10 அடி. சரியோ? இது கணத்துக்கு ஒரு தவளை இருக்குது. சரிதானே? இந்த தவளை என்ன செய்ய போகுதுன்னா மேல வாரத்துக்கு பாயுது. மேல வாரத்துக்கு பாயுது இந்த தவளை. சரி, எப்படி பாய போகுது? 20 அடி ஆழமான கிணத்துல 3 அடி பாஞ்சு போவார் உள்ளே. 3 அடி பாஞ்சு போயிட்டு சறுக்கி கொண்டு வந்து 1 அடி சறுக்கி போடுவார். அப்ப நிலத்துல இருந்து போனவர் 3 அடிக்கு போய் சறுக்கி கொண்டு வந்து 1 அடி சறுக்கி போடுவார். 1 அடி சறுக்கினா எவ்வளவு தூரம் இப்ப போயிருப்பார்? 2 அடி தூரம் தான் போயிருப்பார். 2 அடி தூரம் தான் என்ன செய்வார்? போயிருப்பார். திருப்பி ஒரு சறுக்கி நடந்து திருப்பி 3 அடி மேல போவார். போயிட்டு திருப்பி சறுக்கி கொண்டு 1 அடி வந்து நிற்பார். 10 முறை பாயம். திருப்பியும் என்ன செய்வார்? திருப்பி 3 அடி பாய்வார். பாய்ச்சி திருப்பியும் சறுக்கி கொண்டு நிற்பார். 10 முறை பாயவர். 10 முறை. எத்தனையாவது பாய்ச்சலில் மேலே செல்லும்? 9வது. 10வது. 10 முறை. 10 சார். 10 சார். சரியோ? இதையும் சொல்லுறேன், நீங்கள் வடிவா பிறகு மாற கேள்வியில வடிவா செய்வோம். பாருங்க, 20 அடி ஆழமான கிணறு. ஓகே, அது எந்தெந்த முறையில செய்யறதுன்னு வடிவா சம்பவம் புரிஞ்சு கொண்டீங்களா? உள்ள எல்லாரும் விடியம் என்னன்னு தெரியும், படத்தோட காட்டுகிறது. சரிதானே? கிணத்துக்கு ரவளையை கொடுத்து படத்தை போட்டுறத பாருங்க. ரைட். முதலாம் மொத்த உயரத்திலிருந்து ஒரு தடவை சறுக்கும் தூரத்தை கழிக்க வேண்டும். மொத்த உயரத்தில இருந்து ஒரு மொத்தமா 20 அடி புள்ளிகள். 20ல இருந்து ஒன்றை கழிச்சா 19 வரும். கழிக்கணும். 2வது ஸ்டெப் என்ன செய்யணும்? ஒரு தடவை ஏறி சறுக்கிறத கழிக்கணும். ஒரு தடவை 3 ஏறி 1 சறுக்குது. அப்ப 2 அடிதான் அவர் சேர்ப்பார். அப்ப இனி என்ன செய்யணும்? 3வது ஸ்டெப், அந்த 19 இந்த 2ஆல வகுக்க வேணும். 2ஆல வகுத்தா புள்ளிகள் 19 2ஆல வகுத்தா 9 18 1 மிச்சம் பெறும்.
ஒன்று மிகுதி வரும். வந்தபடியா நீங்கள் என்ன செய்ய போறீர்களா, மிகுதி வந்தபடியா இந்த 9ஓட உண்ட கூட்ட வேணும். 9ஓட உண்ட கூட்டினா உங்களுக்கு வாரது 10வது பாய்ச்சலா இருக்கும். என்ன செய்யும்? 10வது பாய்ச்சல். அப்ப மனசுல என்ன போட போறீர்கள்? மொத்த உயரத்தில இருந்து ஒருக்கா சறுக்கிறத கழிக்க வேணும், ஒருக்கா பாயிறதுல இருந்தும் ஒருக்கா சறுக்கிறத கழிக்க வேணும். கழிஞ்சு போட்டு வகுத்து விட்டா, பிரிச்சு விட்டா சரி. இதுதான் நம்ம 10வது பாய்ச்சல். மிகுதி வரவில்லை என்றால் 9வது பாய்ச்சல். அவ்வளவுதான். மிகுதி வந்தா ஒட்ட கூட்டி போட வேணும். சரியோ? ரைட். இப்ப சொல்லுங்க, யாருக்கு கஷ்டமா இருக்கோ கேள்வி? படத்தோட சம்பவம் என்னன்னு பார்த்தாச்சு, புரிஞ்சு கொண்டாச்சு. இனி கேள்விக்கு விடையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்தாச்சு. இல்ல சார். விளங்க இல்லையா? இல்ல விளங்கிச்சு. ரைட், வெரி குட். சரிதானே? ரைட். யோமி விளங்கி இருக்கா? புரிஞ்சு கொண்டீங்களா? புதாக்கள் ஒரு தரம் ஓமெண்ட் வாயு திறக்கிறீர்கள். இன்னும் உதவியில பார்ப்போமா? சரிதானே? ரைட் பிள்ளைகள். அப்ப இனி இந்த கேள்வி எப்படி எப்படி வர போதுண்டா, எப்படி தண்ணி டேங்க் இருக்குதானே, நீர் தொட்டிக்குள்ள தண்ணிக்குள்ள கீழே ஒரு துளையால ஊட்டைக்கால தண்ணி ஓடிக்கொண்டே இருக்குது, ஒரு ஆள் தண்ணி வாத்து கொண்டே இருக்கிறார். அந்த கேள்வி சவக்கு மரம் இருப்பது, தவளை பாயிறது, படிக்கட்டில் ஏறி இறங்கி வாரது, எல்லா கேள்வியும் பெறும். அப்ப என்ன வந்தாலும் விடயம் இதுதான். சரியோ? இப்ப அடுத்த கேள்வி நீங்க எல்லாம் செய்ய முடியும் பாருங்க. அதே கேள்வி வந்துருவாங்க. ஒரு தொட்டியின் கொள்ளளவு 10 லிட்டர் ஆகும். ரஞ்சன் ஒரு தடவைக்கு 4 லிட்டர் வீதம் நீர் இட்டு அத்தொட்டியை நிரப்புகின்றார். ஒவ்வொரு தடவைக்கும் பின்னர் அவருடைய தம்பி 2 லிட்டர் வீதம் நீரை வெளியே எடுக்கின்றார். ரஞ்சன் எத்தனை தடவை நீரை இட்ட பின்னர் முதலாக தொட்டி நிரப்பும்? ரஞ்சன் 4 லிட்டர் தண்ணிய தொட்டிக்குள்ள விடுறார். தம்பி என்ன செய்யறார்? 2 லிட்டர் வெளியில் எடுக்கிறார். தண்ணியை 4 லிட்டர் உடைய 2 லிட்டர் வெளியில் எடுக்கிறார். சரி, தண்ணியை ஊத்தினா பிறகுதான் அவர் வெளியில் எடுப்பார். அப்ப செய்யுங்க. அப்ப கணக்கு ஒரு கடக்கண்டு 10 லிட்டர் கொள்ளளவு. 5 சார் விடை. வடிவா பாருங்க. நான் சொன்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்க. மொத்தத்துல இருந்தும் ஒருக்கா வாக்குறதுல இருந்தும் ஒருக்கா வெளியில எடுக்கிறத கழிக்கணும். மொத்த தண்ணியில இருந்து ஒருக்கா வெளியில போற தண்ணியை கழிக்க வேணும், ஒருக்கா வாக்கேக்க வெளியில போற தண்ணியையும் கழிக்க வேணும். கழிச்சு போட்டு மிச்சம் 2ஐயும் பிரிச்சு விட்டா சரி. 4 தடவை. தெரியும், சொல்லு பாப்போம். 4 தடவை. பாப்போம். நான்கு தடவை சார். 4 தடவை. 4 லிட்டர் எடுக்கிறாரு. அப்ப இந்த 10 பிள்ளைகள் பாருங்க, சும்மா நடைமுறையா பார்ப்போம். ஒரு தொட்டி இருக்குது. யார் கொண்டு ரஞ்சன் ஒரு தடவைக்கு 4 லிட்டர் விடுறார். 4 லிட்டர் ஊத்தினா இப்ப தொட்டிக்க 4 லிட்டர் வைக்குது. 4 லிட்டர். தம்பி என்ன செய்யற? 2 எடுக்கிறார். 2 லிட்டர் எடுத்தா 2 லிட்டர் படியில போனா இப்ப தொட்டிக்கு எத்தனை இருக்கு? 2 லிட்டர் வைக்குது. அப்ப இதுல ஒரு விட்டாச்சு. இப்ப தொட்டிக்கு 2 தடவை. திருப்பி என்ன செய்யறார்? திருப்பி 4 லிட்டரை விடுறார். 4 லிட்டரை விட்ட உடனே விட்டாச்சு. அப்ப 4 லிட்டரை விட்ட உடனே இப்ப எத்தனை ஆயிக்குது? சரி, 4 லிட்டர் கூடின உடனே 6 வந்து திருப்பி என்ன செய்யற தம்பி? 2 லிட்டர் எடுக்கிற. எடுத்த உடனே எத்தனை பேரை போகுது? இப்ப திருப்பி 4 லிட்டர் போகும். சரிதானே? என்ன செய்யும்? 4 லிட்டர் போகும். இது முதலாவது ஒருக்கா விட்டவர், இது 2ஆம் தரம் விடுறார். இப்ப 4 லிட்டர்
தொட்டி கிடக்கு. சரியோ, விட்ட உடனே 4 லிட்டர் இவர் திருப்பி என்ன செய்யறார், இன்னொரு 4 லிட்டரை விடுறார். 4 கூடி 8 ஆகுது. 8 ஆயினோடனே சட்ட வெளியில எடுக்கிறார். அப்ப இது 3வது முயற்சி. சரியா, இப்ப இந்த தொட்டிக்கு எத்தனை இருக்க போதும், தொட்டிக்குள்ள 6 லிட்டர் இருக்க போதும். தொட்டிக்குள்ள 6 லிட்டர் இருக்க போதும். இவர் 4 லிட்டரை ஊத்தின உடனே தொட்டி நிறைஞ்சிடுமோ இல்லையோ. 4வது முயற்சியில 4 லிட்டரை விட்ட உடனே 10 லிட்டரா நிறைஞ்சிடும். நிறைஞ்சா பிறகுதான் இவர் பேசி 2 எடுப்பார். எங்களுக்கு தேவை இப்ப நிறையுமென்றது தானே. அப்ப 4வது எழுதி பாருங்கோ வரும். சரி, அப்ப நாங்கள் எங்களை ரூல்ஸின் படி போவோம். என்ன செய்ய போறோம், ஒருக்கா முழுமையான தொட்டியில இருந்து ஒருக்கா வெளியில் எடுக்கிறத எடுப்போம். 2 கழிக்க போறோம். அதே நேரம் ஒருக்கா முழுமையா ஊத்துறதுல இருந்து வெளியில எடுக்கிறது 2 கழிக்க போறோம். கழிச்சா 2 8 இருக்கு. இவரை வகுத்து விட்டாச்சு. சரியோ, அதே கவலை கணக்கு தான் இது. சரி, ரைட். என்ன பிள்ளை ஓகேயா, பிள்ளை ஓகேயா இப்ப. ஓகே சார். ஓகே, ஓகே சார். ஓகே சார். சரி. அப்ப பிரதானமான ஓகே கணக்குல இன்னும் நிறைய ஒன்று படிச்சிருக்கேன். இந்த விஷயமா 2 விடையும் பார்த்துட்டேன். இன்றைக்கு பிள்ளைகள் ஃப்ரீ கிளாஸ்ல 2வது வகுப்பு போகுது. இன்னொரு கிளாஸ் நடக்கும், அதோட ஃப்ரீ கிளாஸ் நின்றுடும். பிறகு வந்து தொடர்ந்து மெட்டாக்கள் படிக்கலாம். எல்லாரும் புதுசாக இணைகிறார்கள், இணைஞ்சு கொண்டு படிக்கலாமா. வார செவ்வாயோட சரி ஃப்ரீ கிளாஸ். சரி, இந்த வகுப்புல புதுசா இருக்கிறாங்க கவனிங்க. இதே மெதட்ல தான் நாங்கள் போவோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது புது விடயங்களை அலசி ஆராய்ஞ்சு கொண்டு போவோம். திருப்பரம் இடக்கிட வருமா. ரைட். எங்களுக்கு தேவை பிள்ளைகளுக்கு மனசுல போட்டு வைக்கிறதா தேவை. ரைட். மடிவா பேனி எடுங்கோ. பேனி எடுத்து கொள்ள பேப்பர் எடுத்து என்ன சொல்லி இருக்கோ அதின்படி கிளிப்புள்ள மாதிரி கீறி கீறி விடி எழுதுங்கோ. சரிதானே, எழுதி போட்டு எல்லாரும் விடிய போடுவோம். இது ரெக்கார்டிங்கும் போடுவேனா, பார்க்கலாம்.
ரைட். ஓப்பன்ல அப்புறம் சொல்லுங்க என்ன விட வருதுன்னு. 24 சார். 24. சரி பிள்ளைகள் பாருங்கோ, இப்படி பந்தி பந்தியா கேள்வி வந்ததுன்னா என்ன செய்ய வேணுமாடா, சொல்ல சொல்ல நாங்கள் செய்வோம். சரிதானே? என்ன சொல்லி இருக்கோ அது செய்வோம். பாருங்கோ, ஏ நகருக்கும் பி நகருக்கும் நடு மத்தியில் சி நகரம் அமைந்திருப்பதுடன் இவ்வளவத்தை பிரிச்சு பார்ப்போம். பிரிச்சு போட்டு என்ன சொல்லி இருக்கோ அதுக்கு நோட் பண்ணுவோம். ஏ நகருக்கும் பி நகருக்கும் நடுவே சி நகரம் இருக்கு. ஓகே, அவ்வளவுதான் சம்பவம். திருப்பி என்ன சொல்லியிருக்கு, சி நகருக்கும் பி நகருக்கும் நடு மத்தியில் டி நகரம் அமைந்துள்ளது. அப்ப உடைச்சாது சிக்கும் பிக்கும் நடுவில் டி இருக்குதான். பாருங்க, புரிஞ்சுட்டோம். அப்ப கேள்வி சுருக்கி கொண்டு வருவதை யோசினா, அடுத்தது டி நகருக்கும் பி நகருக்கும் இடையிலான தூரம் 6 கிலோமீட்டர். டி நகருக்கும் பி நகருக்கும் இவ்வளவும் 6. ஆயின் ஏ நகருக்கும் பி நகருக்கும் இடையிலான தூரம் யார்? கேட்டுக்கிறங்க. இவ்வளவும் அவ்வளவு ஏக்கும் பிக்கும் இடையில எவ்வளவு தூரம் இருக்குன்னு கேட்டுக்கிறேன். அப்ப எங்களுக்கு என்ன புரியுது, டியும் பியும் எல்லாம் அரியற வாசியா தானே போட்டது. அப்ப டியும் பியும் 6 கிலோமீட்டர் என்றா சியும் டியும் 6 கிலோமீட்டர். இது மாறா இல்ல மாறாறு இப்படித்தான். அப்ப விடு என்ன, 4 24 கிலோமீட்டர். சரியோ? இதுதான் பிள்ளையா விஷயம். அப்படியே பந்தியை வச்சு பார்த்துக்கொண்டு ஏ நகரம் பி நகரம் சி நகரம் டி நகரம் பி நகரம் டி நகரம் எல்லாம் போனா மறந்து போய் குழப்பிப்போம். அதால பேப்பரை எடுக்கிறீர்கள், சொல்ல 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 என்ன சொல்லி இருக்கோ வரி வரியா பார்த்து 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 விஷயம் முடியுது விட வருது. சரிதானே? ரைட். இந்த பேப்பர்ல இருந்து கேள்வி வரணும். ரைட். நாங்கள் நேரடியா போவோம். பாருங்க, ரதன் முற்பகல் 6:45 மணிக்கு வீட்டிலிருந்து புறப்பட்டு 25 நிமிடத்தின் பின் பாடசாலையை அடைந்தான். அப்ப 6:45 முற்பகல் என்றத பிள்ளை நாங்கள் என்ன செய்ய போறோம், நியம நேரத்தில் எழுதி 6:45 புறப்படுறோம். சரிதானே? 06:45. இதோட 25 நிமிஷத்தை கூட்ட போறோம். 25 நிமிடத்துக்கு பிறகுதானே பாடசாலையை அடைந்தான். கூட்டேக்க பாருங்கோ, நாங்கள் இதை கூட்டி போட்டு என்னண்டு 70 போடலாம். 45 25 கூட்டினா 70 போடலாம். நாங்க கூட்டுறது மணித்தியா இருக்கிறது. சரிதானே? என்ன செய்ய போறோம், மணித்தியாலம். அதால 70 போடலாம். அவ என்ன செய்யணும், 70 வந்தா 70 நிமிடம் என்று போடாமல் என்ன செய்யலாம், 70 நிமிடத்துக்குள்ள ஒரு மணித்தியாலம் இருக்குது. 70 நிமிடத்துக்குள்ள ஒரு மணித்தியாலம் 60 நிமிடம் இருக்குதானே. அந்த 60 நிமிடத்தை அப்படியே எடுத்துக்கொண்டு முன்னுக்கு சேர்க்க போறோம்.
சேர்த்தா 7:10 வரும் புள்ளிகள். 7 மணி 10 நிமிடம். அப்ப 7:10 எங்க காட்டுங்க மணிக்கூடு இவர்தான் காட்டு. சரிதானே? 7 மணி கடந்து 10 நிமிடங்களை இந்த 3வது மணிக்கூடு காட்டு. சரிதானே பிள்ளைகள்? ரைட் ரைட் பிள்ளைகள், நன்றி. வகுப்பில் கலந்து கொண்டவை கிளாஸில் நாங்கள் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். புதிதாக இணைந்து கொள்றார்கள், இணைந்து கொள்ளுமாறு வேண்டுகிறேன். ஓகே, பாய். போயிட்டு வாங்க எல்லாரும். Thank you, sir. Bye, sir. பாய். வெல்கம். Thank you, sir. Thank you, Bye, sir. sir. Sir, bye, sir. பாய். போயிட்டு வாங்க. Sir, ஓமா. இங்க கொஞ்சம் பின்னிச்சு சார். நீங்க முன்னுக்கு படிப்பிச்சல் கொஞ்சம் ரெக்கார்டா போடுவீங்களா? ரெக்கார்ட் நான் குரூப்ல போடுறேன். நானும் வந்து சுற்றாடல் 2-3 ரெக்கார்ட் பண்ண மறந்தோட இது போடலாமா? இதை போடுறேன் குரூப்ல வருங்க. ஓகே, பாய். Thank you, sir. ஓகே, வெல்கம். போயிட்டு வாங்க.